உங்களுக்கு இந்த அப்படியா? ஓ வெரி ஹாப்பி. பெங்களூரில் நான் ஒரு 3 ஷோஸ் கண்டினியூஸாக பண்ணேன். அப்போ என்னை பார்த்துருக்காங்க. வெரி ஹாப்பி. வண்ணத்தமிழ் சூர்யாவோ அந்த நிகழ்ச்சியை காம்பேர் பண்ணதே அவங்க தான். எனக்கு மறந்து போச்சு நினைக்கிறேன். வேறு மேக்கப்பில் இருந்திருக்கீங்க. வெரி ஹாப்பி. வண்ணத்தமிழ் சூர்யாவுக்கு ஒரு பெரிய கரகோஷம். தேங்க்யூ மேம். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ஒரு 2 வார்த்தை பேசுங்க. அங்கே கம்பேர் பண்ணிக்கல, 2 வார்த்தை பேசுங்க. ராஜா சாரை பற்றி பேசுங்க. ராஜா சார் எங்கள் மண்ணோட சொந்தக்காரர். தேனி மண்ணோட வாசம், தேனி மண்ணோட பெருமை. நான் தேனி ஊருங்க. தேனி தான் என்னோட ஊர். முதல்ல வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. தேனினா யாருக்குமே தெரியாது. தேனியா அப்படின்னா எந்த ஊருன்னு கேட்பாங்க. மதுரைனா தெரியும், தேனினா தெரியாது. அப்போ சொல்லுவோம் நாங்கள், இளையராஜா சாரை தெரியுமா அப்படின்னு. அந்த அவர் பிறந்த ஊர் எங்கள் ஊர் அப்படின்னும். ஸோ உலகத்துக்கே அந்த எதுவுமே தெரியாத ஒரு ஓரமாக இருந்த ஒரு ஊரை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்தது இசைஞானி இளையராஜா ஐயா. அவருடைய பாடல்கள் கேட்காத தலைமுறையே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பழையவங்களும் சரி, பிறக்கிற குழந்தைங்களும் சரி, எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் எவ்வளோ திறமையாக வந்தாலும் கூட கண்ணே தெரியாத ஏதோ ஒரு பட்டிக்காட்டில் போகிறது இன்னைக்கு உலகமே கைத்தட்டுற அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர் இளையராஜா. அவர் பிறந்த மண்ணில் நானும் பிறந்து வந்திருக்கோம் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்றைக்குமே ராஜா சாரோட மியூசிக் அது சான்ஸ்லெஸ், அது வந்து எண்ட்லெஸ். அது போயிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் மியூசிக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிற வரைக்கும் ராஜா சாரினுடைய புகழ் இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ சார். 2 வார்த்தை கேட்டேன். என்ன அருமையாக பேசியிருக்காங்க. வண்ணத்தமிழ் சூர்யா. வெரி ஹாப்பி டு பிரசன்ட்